ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோ யூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தரமான குட் நியூஸ் தாங்க சொல்ல போகிறேன். ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆமாங்க, நீங்கள் ஜியோ யூசர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 GB டேட்டா வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணுன்ற மெத்தட் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறீங்க, எதுனா உண்மையா அப்படின்ட்டு எனக்கே ஒரு டவுட் இருந்தது. சரி நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ லைவ் ப்ரூஃபே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத என்ன சொல்ல வரேன்றதை பொறுமையாக கேளுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஜியோ என்ற ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக் ப்ராசஸ் தான் காட்டும். நான் அதை கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஜியோ யூசர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நான் 4G 5G எந்த ஜியோ ஃபோன் எந்த யூசர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஜியோ மை ஜியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன ப்ராசஸ் சொல்கிறேனோ அதை கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும் போதுங்க. இந்த பாக்கெட் இன்டர்நெட் 6 GB வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம தட்டிட்டு போய் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் தாங்க தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூஸ்ஃபுல்லான நியூஸை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டும். ஓகேங்களா? ஸோ என்ன டீட்டெயில்ன்றதை இன்ஸ்டால் ஆகட்டும் இதோ சொல்கிறேன். அவ்வளோதாங்க, இன்ஸ்டால் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததும் பேசிக் டீட்டெயில் தான் கேட்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது போல் தாங்க ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். ஜியோவோட உங்களுடைய மொபைல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்ட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெசேஜுக்குன்னா அலோவ் கேட்குது. ஸோ அலோவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோட் மாதிரி வரும். ஸோ அந்த கோடை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே தள்ளிட்டே வாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் லைவாக பண்ணுறதுனால என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்போ தான் என்ன நான் தப்பு பண்ணனோ அதை நீங்கள் தப்பு பண்ணாத கரெக்டாக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த 6 GBக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு தேடுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே தள்ளிகிட்டே வரேன். எதுவுமே ஓப்பன் ஆகலைங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலேயே ஏதாவது ஆப்ஷன் கொடுக்குறாங்களா பார்க்க. இதோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆர் வின் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே தள்ளிகிட்டே வரேன். சேட் ஆர் வின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 GB ஜியோ டேட்டான்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அது மேலே கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தாங்க ஷோ ஆகும். அலோவ் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற போல் இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் ஆர் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும். அந்த 2 பாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணிங்கன்னா போதும், டிக் சிம்பிள் காட்டும். ஸோ சப்மிட் கொடுத்துக்கணும். இவ்வளோ தான் ப்ராசஸ். ஓகேங்களா? நான் ஃபில் பண்ணிவிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ டேர்ம்ஸ் ஆர் கண்டிஷன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டிக் கொடுத்துட்டு சேட் நவுன்ட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி கண்டினியூ பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ பண்ணுறேன்ட்டு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்காக லைவ் ப்ரூஃப்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால் நான் ஏனோ தானம் தான் கொடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக கொடுக்கல ப்ராசஸ்னால். இதோ பாருங்கள், சேட் பண்ணுறேன். சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குது. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் உள்ளதாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்குனா வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்சர் கொடுத்துட்டே வரேன். இதில் என்னென்ன கொஸ்டின் நான் ஆன்சர் கரெக்டாக கொடுக்குறேன், எதுக்கு தப்பாக கொடுக்குறேன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வரும். நீங்கள் அதுக்கேற்ற போல் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அதோட லைவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம்.
இது என்ன பேசிக் கொஸ்டின் தான் ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வீடியோ முடிக்கணுன்றதுக்காக டக்குன்னு படித்து பார்க்காதே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபைனலாக எத்தனை ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்குன்றத நீங்களே லைவாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 100 MB டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 MB வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது போல் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்க்குன்னா நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் 6 GB டேட்டா வந்து ஆட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் வீடியோ பார்த்ததும். நீங்கள் இந்த 6 GB டேட்டாவை எப்படி அச்சீவ் பண்ணலான்றத வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் இந்த 6 GB டேட்டாவை 30 போய் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸ்க்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும் போதுங்க. கண்டிப்பாக நான் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன் ஓகேங்களா. ஸோ டாடா பாய், see you next time, மீட் பண்ணலாம்.